வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். இப்போ தொடர்ச்சியாக நம்ம குயிக் ரிவிஷனில் இருக்கிறோம். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் டக்குன்னு நீங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கான கொஷின்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம அகாடமியில் அதை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஆன்சர் வித் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் டெட்டு தேர்வில் வெற்றி பெற என்னுடைய விஷை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ 8th ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ் நம்ம 6th 7th 8th மட்டும் கொஷின் பேங்க் அகைன் நம்ம போட்டுக்கிறோம். நீங்கள் ஓல்டு 6th to 10th இருக்கிறத பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு அடுத்தது எதையும் பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல பார்க்குறீங்க கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ்க்கு நம்மளுடைய இதை ஃபாலோ பண்ணிக்க. சரிங்களா? சூஸ் த கரெக்ட் சினோனிம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம கொஷின்ஸ்க்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? இன்டீட் அப்படின்னா என்ன? சரிங்களா? அதுக்கான சினோனிம்ஸ் என்ன மீனிங், டவுட் படுனா, ஃபைனா, கொஷினபிளியா, இதெல்லாம் பாருங்கள். டவுட்டு கொஷினு இது கண்டிப்பாக ஒரு சேருது. இன்ஃபேக்டா ஃபைனா, இன்ஃபேக்ட் இன்டீட் அப்படின்றது இன்ஃபேக்ட் உண்மை. சரிங்களா? அடுத்தது ஃபைன்னா நலம்ன்ற எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இதுக்கு சினோனிம்ஸ் என்ன? இன்டீட், இன்ஃபேக்ட். ஓகேங்களா? பேனிக்னா என்னது? பயப்படுறது. ஓகேங்களா? அப்போ அமைதியாகவே இருப்போம், பயப்படுவோம். இல்லை பேனிக்னது பயப்படுவோம், ஃபியர். சரி, ரிமார்க்கபிள் அப்படின்னா கண்டிப்பாக அது நோட்டபிள். அதுக்கான மீனிங் என்னென்னா நோட்டபிள். கேபிட்டல் கண்டிப்பாக ஒரு ஹெட்டாக தலைமையாக இருக்கும், கண்டிப்பாக ஹெட். இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ரிமார்க்கபிள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரி, அடுத்தது கன்சோல்டு அப்படின்னு என்னென்னா கம்ஃபோர்டட். நாங்கள் இருக்கோம் கம்ஃபோர்டட் அப்படின்றது அதுக்கான சரியான அறிஞர்கள் பொருள் சினோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிக்யூ அப்படின்னா என்னன்னா அது ஒரு தனித்துவமான, அப்போ காமனாக கிடையாது, அன்காமன். அதுக்கு என்னது? அன்காமன். கம்போஸ்ட்னா உருவாக்குறது, மேடு. ஓகேங்களா? ஃபேம்னா என்னது? ஃபேமஸாக இருக்கிறது, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஃபேம். கிளிஃபோர்டு இல்லையா? ஃபேம். அப்போ இது என்னதுங்க? பாப்புலாரிட்டி. அடுத்தது டெபிக்ட் அப்படின்னா போர்ட்ரே. என்னதுங்க? டெபிக்ட்னா என்னது? போர்ட்ரே. ஓகேங்களா? சரி, ஒன்ஸ் நீங்கள் 9th பார்த்துக்காங்க. 9th கேட்கலாம். 9th கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். டெபிக்ட் சரிங்களா? டெபிக்ட் அப்படின்னு என்னது? போர்ட்ரே. அடுத்தது செல்ஃப் சென்டர்ட். அவனுடைய செல்ஃப் சென்டராக இருக்கிறாங்க, அவனை பற்றி யோசிக்கிறாங்க. ஜெனரஸாக இருக்கிறாரு, அவரை பற்றி யோசிக்கிறாரு. அடுத்தது விஸ்பரிங் அப்படின்னா தான் முணுமுணுக்கிறது. அதுக்கான மீனிங்கு மர்மர், அதுவும் முணுமுணுக்கிறது தான். சரிங்களா? மெதுவாக பேசுறது. சரி, அடுத்தது ஆன்டனிம்ஸ். அப்போ எதிர்ச்சொல் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எழுதும் பொழுது ஒழுங்கு எழுதுறது இல்லையா? அதனால எதிர்ச்சொல். அப்போ சஃபர்டு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு பார்க்குறோம், என்டோர்டு. சரிங்களா? அதாவது ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கிறான், பட் என்டோர் அப்படின்னா என்னது? ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறான் அப்படின்ற மீனிங். சரியா? மாஸ்டர்டு அப்படின்னா ஒருத்தர் யார் மாஸ்டர்னு சொல்லுவோம்? எல்லாம் அந்த துறையில் அவர் அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர் தான் மாஸ்டர்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்னா அன்ஸ்கில். அப்போ இவருக்கு எல்லாமே, மாஸ்டருக்கு ஸ்கில்ஃபுல்லாக தெரியும், அவர் ஸ்கில்டு பர்சனாக இருப்பார், அவர் அன்ஸ்கில்டு பர்சனாக இருப்பார். சரி, அடுத்தது கைண்டுன்னா கனிவானவனாக இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் என்னது? குருவல். சரிங்களா? ரொம்ப கொடூரமானவன். சரி, அடுத்தது டேஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க? ப்ரிஃபிக்ஸ் ஏற்றிட்டாங்க அப்படின்னா அது எதிர்ச்சொல், டிஸ்டேஸ்ட். ஓகே, அடுத்தது பொசஸ்டு. சரிங்களா? அப்போ லேக்ஸ். பொசஸ்னா ஒருத்தர் பொசஸிவாக இருக்கிறான், அந்த மாதிரி நமக்கு தெரியும். அப்போ லேக்ஸ்னால் லேகிங்காக, அதை பற்றி சோம்பேறித்தனமாக அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பொசஸிக்கு ஆப்போசிட் தான் லேக்ஸ். யூஸ்வலி அடிக்கடி நடக்கிறது, அது பேர் யூஸ்வலி. அப்போ ஆஃப்னாலும் சிமிலர் மீனிங். சரிங்களா? பட் அப்போ ரேராக நடக்கிறது தான் ஆப்போசிட். ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க? புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஐ ஆம் நாட் டு ட்ரிங்க் சோடா அப்படின்னா நான் எதுக்கு? அலோவ் பண்ணுறதில்ல. ஓகேவா? லவுடு கிடையாது, அலவுடு. ஓகேங்களா? இதில் எது வரும்? இந்த மாதிரி நமக்கு ஏபிசிடியில் கொஷின்ஸில் நம்ம செட் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதான். த விண்ட் டேஷ் த லீவ்ஸ். என்ன பண்ணுது? ப்ளூ த லீவ்ஸா ப்ளீவ் த லீவ்ஸ். அது அசைக்குது. சரிங்களா? அசைச்சு கொட்ட வைக்கும். ப்ளீவ் த லீவ்ஸ்.
சரி, ஐ ஹாவ் த மூவி ஆல்ரெடி. அப்போ நான் சீனி, இந்த சீனா இந்த சீனா, சரிங்களா? இரண்டு போடுங்க, சீன். சரிங்களா? ஓகே, என்ன வந்திருக்கும் அப்படின்னா சீன் பார்த்தேன், ஆல்ரெடி பார்த்துருவேன். த கேட் காட் த டேஸ் ஆஃப் எ மவுஸ். என்ன பண்ணுங்க, அதனுடைய வாசனை பிடிச்சிருச்சு. இது சென்டுனா 100ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, எல்லாத்துக்கும் தெரியும். மாம் கேவ் அட்வைஸ், அறிவுரை. இது செயல். ஓகேங்களா? அட்வைஸ்னால் இதுவும் செயல். சரி, ஹாவ் யூ ஹேட் யுவர் என்னது சஃபர், இரவு உணவு. சரிங்களா? இது வந்து சஃபர்னா அதை வருத்தப்படுறது, காயப்படுறது, சஃபரிங் ஃப்ரம் அந்த விஷயத்தினால வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது, காய்ச்சலால் வேறு ஏதாவது வார்த்தைகளால் சஃபர் ஆகிட்டு இருக்கிறது. சிம், இப்போ அக்ரோனம்ஸோ இல்லை வந்து அப்ரிவேஷன், சரிங்களா, கேட்குறாங்க அப்படின்னா சிம்னா தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப பார்த்துங்க, புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடூல், SIM, சிம் அப்படின்றது சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடூல். COVID-19 அப்படின்னா 2019, அது பிரச்சனை இல்லை. கோவிட் அப்படின்றது என்னென்னா கொரோனா, அதுதான் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது சிஓன்றது கொரோனா வைரஸ். ஓகேங்களா? டிசீஸ் அப்போ வைரஸ்க்கு இதில் இருக்கக்கூடிய CO, இதில் இருக்கக்கூடிய VI, இதில் இருக்கக்கூடிய D, இது ரெண்டும் சேர்த்து 19, COVID-19, கொரோனா வைரஸ் டிசீஸ். QR கோடு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு. ஓகேங்களா? சடனாக ஸ்கேன் பண்ணோன்னே அதற்கான விஷயத்தை சொல்கிறது. ஓகே, அடுத்தது IMF அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது சாலுடேஷன் அப்படின்னா என்ன? லெட்டர் ரைட்டிங்கில் எழுதுறதுல சாலுடேஷன்றது எதை குறிக்குது? அந்த டியர் சார் மேடம் அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்னது? சாலுடேஷன். சரிங்களா? ஓகே, அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? எந்த பகுதி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நாம் எழுதுவோம். லெட்டர் ரைட்டில் எழுதிட்டு கீழே யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ட்ரூலி இப்படின்றது எழுதுனது சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? சரி, அடுத்தது காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ். காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்னா நாம் ஒரு நன்றி தெரிவிக்கிறது இல்லையா, அந்த பகுதி தான் என்னன்னு சொல்லணும், காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. சரியா? அந்த ஏரியா. சரி, அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை இருக்குது? தேர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நவுன் ப்ரொனவுன் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். தேர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. கமெண்ட் போட்டு விட்றீங்களா? சரி, அடுத்தது என்னென்னன்றது போடுங்க. 31வது கொஷின்ஸ்க்கு நான் போட்டுக்கிறத கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் அதுக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட் கேட்குறாங்க. இதில் இருந்தால் பியூட்டிஃபுல்லி, வெரி, ஆஃபன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் எல்லாமே எதை குறிக்குது பார்த்தீங்க அப்படின்னா, பியூட்டிஃபுல்லி, வெரி அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ் குறிக்குது. ஆஃபன் அப்படின்றது இன்டெலிஜென்ட் அப்படின்றது தான் இது என்னதுங்க, நுண்ணறிவு அப்படின்றத தனியாக, இது எல்லாமே அட்ஜெக்டிவ் குறிக்குது. அது மட்டும் என்னதுங்க, இன்டெலிஜென்ட்றதை இதை இன்னொரு இதோட சேர்த்து சொல்லுவோம். அது தனியாக நம்ம இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? இதில் அழகுபடுத்துறது வெரி, அதிக, யூஸ், ஆஃபன், அடிக்கடி அப்படின்ற அர்த்தம். இதில் ஆட்மேன் என்ன வரும்னா இன்டெலிஜென்ட். ஃபைண்ட் த சூட்டபிள் கலெக்டிவ் நவுன் என்னென்னா, ஓகே, ஸ்கூல் வருமா, ஹேர்டு வருமா, ஆட்டு மந்தைக்கு வரலாம் இதுக்கு. அப்போ ஹேண்ட்ஸ் வரணும்னா ஸ்விம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தொகுப்பாக இருக்கக்கூடியது இல்லையா, கூட்டம், எறும்பு கூட்டம், அதுக்கு ஸ்வாம் அப்படின்னா. டிஸ்பர்ஸ்னால் தனித்த டிஸ்பர்ஸ். ஓகேங்களா? சரி, டேஸ் ஆர் வேர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் வித் அன் ஆப்ஜெக்ட். அந்த வேர்புக்கு பேர் என்னென்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். என்ன வேர்ப் அது? ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஓகேங்களா? ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் ஆர் வேர்ப்ஸ் தட் எக்ஸ்பிரஷன் ஆக்ஷன் வித் அன் ஆப்ஜெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ் 2019 நீங்கள் பார்க்குறப்ப கூட ரெலவெண்ட்டாக கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அப்பயே டஃப்பான கொஷின்ஸ்லேயே. சரி, பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். இதில் என்ன கரெக்ட் சென்டென்ஸ்? இந்த கொடுத்துக்கிற சென்டென்ஸில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஐ கன்னாட் காப் அப் இல்லைங்க, காப் அப்ன்றது இங்கே தப்பு.
ஐ cannot cope with his pressure. சரிங்களா, ஐ cannot cope இல்லை ஐ cannot cope with this pressure. ஓகேங்களா. சரி, அடுத்தது ஃபைண்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். அப்படியே பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு he has grey hairs. ப்ளூரல் சிங்குலர்ஸ் எல்லாமே ஒன்று தானே. ஹேர், he has grey hairsனு வராது. ஓகேங்களா. சரி, அடுத்தது ஃபெஷல் அப்படின்றது என்ன, அதான் சொல்கிறேன். ஃபெஷல் அப்படின்னா அட்ஜெக்டிவ், அந்த நவுனை என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிறது. ஓகேங்களா, டெவலப் பண்ணி அதை மிகப்படுத்தி அது எப்படின்னு இருக்கிறது, குவாலிட்டியை பற்றி சொல்கிறது. சரி, குவான்டிட்டி பற்றி சொல்கிறது. அடுத்தது வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் எ ஹாபி. வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் ஹாபி. ஓகேங்களா. ஹூ கோட்டட் திஸ் லைன், இந்த லைனை யார் சொன்னது அப்படின்றது சொல்லிக்கிறாங்க. யாருன்னா வாரன் பஃபட். ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன் தான், நான் மெதுவாக பிரித்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. சரி, வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் எ ஹாபி. கண்டிப்பாக நீ எதை செய்யணும்னு நினைக்கிறியோ, டெட்டில் நம்ம பாஸ் பண்ணணும், அதை ஹாபியாக பாரு. சரியா, அப்போ ஹாபியாக தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க வீடியோவை. சரி, ரைட்டிங் இஸ் ஈஸி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் cross out the wrong words. Cross out the wrong words. ஓகேங்களா. சரி, ரைட்டிங் இஸ் ஈஸி, எழுதுறது ஈஸி தான். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் cross out த wrong words. சரிங்களா, cross out the wrong words. ஓகேங்களா. who quoted this line அப்படின்னா மார்க் தவைன். யாரு? மார்க் தவைன் இந்த வார்த்தையை சொல்ல. சூப்பர் தான். சரிங்களா. இப்போ நாம் எனக்கு ஒரு சில வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல அப்படின்னாலும் சரிங்களா, அதிலேருந்து நான் மீறி அடுத்தது சொல்ல ஆரம்பித்து அதை பண்ணும்பொழுது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸி. சரிங்களா. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் cross out the wrong words. ஓகேங்களா. அந்த ராங்கான விஷயத்தை நம்ம அதிலேருந்து நம்ம கடந்து போகிறதுக்கான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா. அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இன் இங்கிலீஷ் வி ஹாவ். எத்தனை இருக்குது? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் எத்தனை இருக்குது? 4. ஓகேங்களா. சரி, அடுத்தது இந்த ரைம் ஸ்கீம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு தடவை பார்த்தீங்களா தெரியும். ஸோ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். டே பே, அப்போ ரெண்டுமே ஒரே ரைமாக தான் இருக்குது சவுண்டாக. அடுத்தது ஹேர், அப்போ இது AABB. சரியா. ஓகே, அதுக்கு நம்ம லெட்டர் கொடுத்து எழுதுகிறோம். அடுத்தது ஜாதவ் பயாங் இஸ் பெட்டர் நோன் எஸ். அப்போ இந்த ஜாதவ் பயாங் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. என்னங்க, ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா. காடை அவர் ஒரே ஆளாக என்ன பண்ணிட்டார், உருவாக்கிட்டார். அடுத்தது அனாலஜி வெர்பல் ரீசனிங் கொஷின்ஸில் நம்ம பார்க்குறது ரீடிங் ரிலேட்டட் டு நாலேஜ். அப்போ ஒர்க் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது, நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். படித்ததுனால நமக்கு என்ன கிடைக்குது? நாலேஜ் கிடைக்குது. ஒர்க் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கிரிக்கெட் விளையாட என்ன தேவை? பேட்டு. ஹாக்கி விளையாட என்ன தேவை? ஸ்டிக்கு. அவ்வளோ முடிஞ்சதா? அடுத்தது டாகு கடித்தா என்ன வரும்? ரேபிஸ். மொஸ்கிட்டோ கடித்தா என்ன வரும்? மலேரியா. சொல்லியாச்சா? அப்போ ஃபஸ்ட்டோட லிங்கிங் செகண்டாக இருக்கலாம், இல்லை செகண்டோட லிங்கிங் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டாக இருக்கலாம். அது எப்படின்றத பாருங்கள். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அதோடு சேர்ந்தது. அடுத்தது மேன் பயோகிராஃபி. சரிங்களா, மேன் பயோகிராஃபி. அப்போ நேஷன். அப்போ நேஷனை பற்றி எழுதுனா என்ன வருங்க? சரிங்களா, ஹிஸ்டரி. ஒருத்தரை பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா அது என்ன சொல்லுங்க? பயோகிராஃபி. நானே எழுதினா ஆட்டோபயோகிராஃபி. ஓகேங்களா. நேஷன் அப்படின்னா அதை பற்றி எழுதுனா ஹிஸ்டரி. ஓகேங்களா. அடுத்தது ப்ரெட்டு எங்கே கிடைக்கும்? பேக்கரியில் கிடைக்கும். இல்லை ப்ரெட்டு எங்கே விற்பாங்க? பேக்கரியில் விற்பாங்க. இங்கே பிரிக் அப்படின்றது என்னது? எதில்ங்க? கிளீன். ஓகேங்களா. சரி, ப்ரெட் எங்கே இருக்குது? பேக்கரி. அப்போ பிரிக் எங்கே இருக்கிறது? கிளீன்லேருந்து. சரி, அடுத்தது டாக்டர் என்ன பண்ணுவார்? டயக்னோஸ் பண்ணி நமக்கு மருந்து கொடுப்பார். ஜட்ஜ் அப்படின்னா என்ன பண்ண? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவனுக்கு தண்டனை கொடுப்பார். தண்டனையா இல்லை ரிலீஸ் பண்ணுறதா அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது டு ரெக்வஸ்ட் பர்மிஷன் அப்படின்றது என்னது? டு ரெக்வஸ்ட் பர்மிஷன். ஓகேங்களா. டு ரெக்வஸ்ட் பர்மிஷன்றதில் மே கே மே ரெஃபர் பண்ணுமா? மே கேன் வருமா? குட் வருமானா கேன். டு ரெக்வஸ்ட் பர்மிஷன் அப்படின்றது. சரி, கேன் ஐ கோ? ஓகே. சரி, அடுத்தது மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல்.
மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் அப்படின்ற போயமே எழுதுனது யார் அப்படின்னா ஜார்ஜ் எலியட். பாருங்க, ஜார்ஜ் எலியட். ஓகேங்களா, ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பாருங்கள். அடுத்தது நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அடிக்கடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். வார் அண்ட் பீஸ் 1869 அண்டு அண்ணா கரேனியா 1877. தீஸ் ஆர் வெரி ஃபேமஸ் நாவல்ஸ். ஓகேவா, இந்த 2 நாவலும் யார் எழுதுனா? லியோ டால்ஸ்டாய். யார் எழுதுனா? லியோ டால்ஸ்டாய். சரிங்களா, சரி. அடுத்தது, ஹூ ரோட் த ஃபேமஸ் போயம் கீதாஞ்சலி 1912 எழுதுனது யாருன்னா? ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, கீதாஞ்சலி இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நீங்களாம் படிச்சுருக்கிறீங்க. ஹூ ரோட் த ஃபேமஸ் போயம் எ திங்க் ஆஃப் பியூட்டி? யாருன்னா? ஜான் கீட்ஸ். யார்? ஜான் கீட்ஸ். அவர் வந்து எழுதிக்கிறாரு. அடுத்தது பியூட்டி, பாருங்கள், இதை லிங்க் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். பியூட்டி கிட்ஸ். வாட் இஸ் த பென் நேம் ஆஃப் ஜார்ஜ் எலியட்? பென் நேம் ஆஃப் ஜார்ஜ் எலியட். இவர் தான் என்னது? மேக்கிங் லைஃப் ஒர்த் த வைல் அப்படின்ற போயம் எழுதினார். சரிங்களா, வாட் இஸ் த பென் நேம் ஆஃப் ஜார்ஜ் எலியட்னா மேரி அண்ட் எவான்ஸ். மேரி அண்ட் எவான்ஸ். ஓகேங்களா, சரி. பென் நேம், வாட் இஸ் த பென் நேம் ஆஃப்? ஓகே, ஃபைண்ட் அவுட் த ஆத்தர் ஆஃப் த லைன், ஆத்தர் ஆஃப் திஸ் லைன். வச்சுங்களா, இந்த லைனுடைய ஆத்தர் யார்? போயம் எழுதினால் ஆத்தர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ராபர்ட் ஃப்ராஸ்ட். அது கீழே வந்துருச்சு. ஃபைண்ட் அவுட் த ஆத்தர் ஆஃப் திஸ் லைன்ஸ் என்னன்னா, த ஹுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிஸ் தட் டு கீப். சரி, அப்போ ஹுட் எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஃபாரஸ்ட்டுக்கு நடந்து போகிறோம்னா என்ன பண்ணுவோம்? மைல் கணக்காக ஆகும். சரிங்களா, அப்போ ராபர்ட் ஃபாரஸ்ட். ஓகே, அப்படி லிங்க் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, லியோ டால்ஸ்டாய் வந்து எந்த நாட்டு ரைட்டர் அப்படின்னா ரஷ்யன். அவர் எந்த நாட்டு ரைட்டர்னா ரஷ்யன். அவர் எந்த வருஷம் பிறந்திருக்கிறாரு? 1828 1910 வரைக்கும் இருக்கிறாரு. சரிங்களா, 19th செஞ்சுரியில் பண்ணிக்கிறாரு, 20th செஞ்சுரியில் இறந்துட்டார். சரிங்களா, சரி. அடுத்தது, ஃபைண்ட் அவுட் த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் திஸ் லைன்ஸ். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துடணும். நீங்கள் இதில் பார்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி நம்மளுடைய கொஷின் பேக்கை பார்த்தோன்னே நான் சொல்ல முடிஞ்சது அதுக்கு முன்னாடி ஆன்சர் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்து வச்சுட்டு போய்க்கலாம். த ஹுட்ஸ் ஆர் அந்த சேம் போயமுக்கு என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ரிப்பிட்டேஷன். அதிகமாக ரிப்பிட்டேஷன் வருது. ஓகேங்களா, வார்த்தைகள் ரிப்பீட்டட் வருது. அப்போ இது ரிப்பிட்டேஷன். நிறையா வார்த்தைகள் ரிப்பீட் ஆகுது. ஐ ஸ்லீப், பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்ற வார்த்தைகள் ரிப்பீட் ஆகுது. அடுத்தது, வைல்டு விண்ட் அப்படின்றது என்னென்னா அலிட்ரேஷன். வைல்டு விண்ட் அப்படின்றது அலிட்டேஷன். சரி, அலிட்ரேஷன். ஓகேங்களா, சரி. அடுத்தது, ப்ரிப்போசிஷன். ஐ வாஸ் பார்ன் ஆன். ஒரு வருஷத்தை பற்றி சொல்கிறோம். எந்த நாள் அப்படின்னா ஆன். இதெல்லாம் உங்களுக்கு தப்பு பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக தப்பு பண்ணக்கூடாத ஒரு கொஷின்ஸ். சரி, ஐ வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் மட்டும் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஐ வாஸ் பார்ன் ஆன் ஜூலை 4, 1982 அப்படின்னா ஆன் போடணும். எந்த வருஷத்தில் பிறந்தீங்க அப்படின்னா இன் போடுவது. அந்த வருஷத்தில் எந்த மாதம் கிளியராக சொல்லிட்டாங்கன்னா, அதாவது தேதி மாதம் வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா ஆன் போடுவீங்க. வருஷம் மட்டும் கொடுத்தா இன் போடணும். சரிங்களா, அதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரு டைம் கொடுத்தாங்களா என்ன வந்துங்க? எக்ஸாக்ட்லி 2 AM அந்த 2 AM அட் அப்படின்னு போடணும் டைம் கொடுத்தாங்க. சரி, கிக் த பக்கெட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு டை. சரிங்களா, கிக் த உதச்சானா செத்து போயிடுவான். நான் வச்சுக்கோங்க. கிக் த பக்கெட் மீன்ஸ் அப்படின்னா டு டை. டு டை. அடுத்தது என்ன பேட் எக் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ டிஸ்ஆனஸ்ட். சரிங்களா, பேட் எக்னா என்னது? நாற்றம் முடிச்சு, அது நாட்டை அழுகி போன எக்கு அப்படின்னு சொல்லலாம். பயன்படுத்த முடியாது. அப்போ இல் பிஹேவ்டு பர்சன் ரெண்டும் வரும். அது பக்கமும் சேர்த்திக்க முடியாது, அது உண்மையாக இருக்காது. முட்டையாக ஒழுங்கான முட்டையாக போத் ஏ அண்ட் பி. அடுத்தது, ஆன் cloud 9 மீன்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, blissfully happy. blissfully happy. சரிங்களா, ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்த்து வச்சுக்காங்க. இது கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது, caught red-handed மீன்ஸ். caught red-handed மீன்ஸ் இப்படி படிக்கணும். நான் தான் தவிர அப்படி. caught red-handed மீன்ஸ் அப்படின்னா என்ன? டு catch someone in the act of doing something. caught red-handed மீன்ஸ் அப்போ
இவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், ரெட் ஹேண்டட் பர்சன் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன மீனிங்? டு கேட்ச் சம் ஒன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். சரிங்களா? டு கேட்ச் சம் ஒன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங். அவங்க நமக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மீனிங். சரியா? சரி. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் மீன்ஸ் அப்படின்னா என்ன? ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் மீன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லலாம், வெரி ரேர்லி. இது அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கணுமா, ரொம்ப ரேராக தான் நடக்கும். அப்படி தான் மீனிங். அப்படி நடக்குமா? ப்ளூ மூன் வருமா? சரிங்களா? அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூ மூன் வாய்ப்பில்லை ராஜா, அந்த வாழ் தான். அப்போ அதுக்குன்னா வெரி ரேர்லி. ஓகே. ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா வெரி அன்கம்ஃபர்டபுள். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணியிலேருந்து மீனை தூக்கப்பட்டா துடிச்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை, அதான் வெரி அன்கம்ஃபர்டபுள். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக புரியும். அடுத்தது இது எ கவுச் பொட்டோட்டோ மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா த லேசி பர்சனை எ கவுச் பொட்டோட்டோ மீன்ஸ் லேசியாக இருக்கக்கூடிய நபர்களை நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் பேட்டர்னில் இந்த கொஷின்ஸ் அப்படியே டைரெக்டாக நமக்கு இந்த கொடுக்குற சென்டென்ஸ் அப்படியே வரும். ஐ பிளே ஹாக்கி. சரிங்களா? ஐ பிளே என்னதுங்க? என்ன விளையாடுறோம்னு சொல்கிறோம், விளையாடுறத பற்றி சொல்லணும். ஆப்ஜெக்ட். இப்போ ஐ சப்ஜெக்ட், இது வேர்ப், இது என்னங்க? ஹாக்கி அப்படின்றது ஆப்ஜெக்ட். அடுத்தது ஹீ ஈஸ் ஸ்மார்ட். சரிங்களா? அப்போ பாருங்கள், ஹீ ஈஸ் அவன் ஒரு அப்படின்னு நிறுத்திட்டா அதுக்கு மேலே மீனிங் இருக்குதா? இல்லை. அதை சொன்னாதான் மீனிங். சொன்னாதான் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். ஸ்மார்ட் இந்த அப்ஜெக்டிவ்னு சொல்ல முடியாது. சரியா? அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு நவுனு ப்ரொனவுன், அந்த நவுனுக்கு நவுனை என்ஹான்ஸ் பண்ணி, அதாவது அதனுடைய குவாலிட்டியை காட்டுறது, குவான்டிட்டியை காட்டுறது இருக்கணும். சரி, அடுத்தது ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. சரிங்களா? ஐ பெயிண்டட், நான் என்ன பண்ணேன்? சப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட் வெர்பு தப்பு பண்ண போகிறேன். எது? கார்னு என்னது? ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்போ கார் என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலர். அப்போ காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? கார் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. கார் என்ன இருக்குது? அது ப்ளூ. த கார் ப்ளூ. ஓகே. அப்போ எஸ்விஓசி. அடுத்தது இன் 1988. ஓகே, இது வருஷத்தை சொல்லும்போது ஏ அட்ஜெக்டிவ். அடுத்தது ஃப்ராங்க் சப்ஜெக்ட், மூடு ஆப்ஜெக்ட். அடுத்தது எங்கே? லண்டன். அப்போ இது ஏஎஸ்விஏ. என்னதுங்க? ஏஎஸ்விஏ. ஓகேங்களா? அடுத்தது டூரிங் த வார், பீரியட் கொடுத்துட்டாங்களா? அப்ஜெக்ட். மெனி பீப்புள். சரிங்களா? எஸ். லாஸ்ட் வேர்ப், தேர் ஹோம்ஸ். என்னது? ஆப்ஜெக்ட். ஏஎஸ்விஓ. ஓகேங்களா சார்? பார்த்து எழுதியாச்சு. அதே தான் நானுங்க பிரித்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஐ ப்ராமிஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப், அதை முடிஞ்சிருச்சு. யாருக்கு அப்படின்னு கேள்விக்கும் போது சில்ட்ரன். எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அதுவும் ஆப்ஜெக்ட் தான். அப்போ இதில் எது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உயிருள்ள பொருளுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், உயிரற்ற பொருளுக்கு என்னன்னா சரிங்களா டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஃபங்கி அப்படின்னா ஃபங்கஸ். அடுத்தது ஸ்பீசஸ் அப்படின்னா என்னது? ஸ்பீசஸ். சிங்குலர் அண்ட் ஃப்ளூரல் தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து. ஓகேவா? சரி, அடுத்தது எக்ஸாஸ்ட். என்ன கேட்டுக்கிறான்? சினோனிம்ஸ் கேட்டுக்கிறான். எக்ஸாஸ்ட் அப்படின்னா சினோனிம்ஸ்னால் என்னென்னா வெளியே போயிடுது. எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னா ஒன்று சக்தி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இனிமேல் என்னதான் ஆகுங்க? டயர்டாயிடும். சரி, ஆன்டிக்யூ அப்படின்னு என்னென்னா ஆன்சியன், பழமையானது, ஓட்டக்கூடிய ஒரு விஷயம், பழமையானது. ஸ்ட்ரோக்குன்னு வந்ததுன்னா இங்கே இருக்கிறதுல ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அட்கான்சியஸ் போயிடும் அப்படின்லாம், டயர்டு அப்படின்லாம், நர்வஸ், ஸ்ட்ரோக், இதில் ஃபீவர். ஓகே, ஃபீவர். சரி, ப்ரீவைல்ஸ் அப்படின்னா என்னென்னா பிட்டர் ஸ்ப்ரெட் இல்லை வைட் ஸ்ப்ரெட். சரிங்களா? வைட் ஸ்ப்ரெட். சரிங்களா? ப்ரீவைல்ஸ் அதாவது விரிச்சு போடுறோம் இல்லையா? ஓகே, வைட் ஸ்ப்ரெட். ஓகே, அடுத்தது ஆன்டனம்ஸ். ஆன்செட்ரல் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ரிலேட்டிவ், அதாவது
ரிலேட்டிவ் அப்படின்னா உறவினர்கள், ஆன்செஸ்டர்னா நமக்கு உறவினர் அல்லாதவர், நெருங்கியவர்கள் அல்லாதவர். சரி, அடுத்தது சேஃப்லி, இது ஈஸி தான். அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் சேர்த்துனா அன்சேஃப்லி அப்படின்றது மாறிடுச்சுன்னா அது என்னதுங்க, எதிர்ச்சொல். ஸ்டோர், சரிங்களா, ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதுலேருந்து எடுத்துக்கிறோம், கன்சியூம் பண்ணிக்கிறோம், அப்போ கண்டிப்பாக ஆப்போசிட். சரிங்களா, டெலிட்டட்னா அது அழிச்சிருது, அதில் எடுத்துருது. ஓகேங்களா, ப்ரெஸ்ஸோடனா பாதுகாப்பு, ரெஜிஸ்டர்டுனா திரும்ப பதிவு வைக்கிறது. சரி, ஷெல்டர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ப்ரொடெக்ஷன், அன்ப்ரொடெக்ஷன். அடுத்தது லேட்டஸ்ட் அப்படின்னா இப்போ ட்ரெண்டி, அப்போ அவுடேட்டட், அதாவது அது நாளடைஞ்சது. சரிங்களா, பயன்படுத்த முடியாத ஒரு விஷயத்த என்ன சொல்லணும், அவுடேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது 2 or more words having the same spelling and pronunciation but different meaning and origins. அதனுடைய ஆரிஜினும் வேறையாக இருக்குது, அதனுடைய மீனிங், அதாவது வந்து அந்த சொல் வந்த வழியும் வேறையாக இருக்குது, வேறு வார்த்தைகள்லேருந்து வேறு மொழியிலேருந்து வந்துருக்கலாம். அப்படி சொன்னால் ஆனால் சேம் ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷனும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படி தான் முதல்லையும் சொல்லியிருந்தோம் பாருங்கள், அதான் என்னது, ஹோமோஃபோன்ஸ். சரி, கிக் ஆஃப் அப்படின்னா என்ன, கிக் ஆஃப் உதச்சம் அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா டு பிகின், அப்போ ரெண்டுமே வரும். கிக் ஆஃப், டு டை நாங்கள் வரும், வேறு ஒரு இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டு டை சொல்லியிருக்கோம். திரும்பவும் பாருங்கள், லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக்கர் ஆஃப், லுக் ஆஃப்டர். சரிங்களா, இதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் எப்படி பண்ண போகிறேன், சரியாக தானே பண்ணுவேன், அதுதான் மீனிங், டேக் கேர் ஆஃப். சரிங்களா, நீங்களே பார்த்துங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே யோசிங்க, ஆங்கிலம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். தமிழ் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம், ஆனால் தமிழை பற்றி நம்ம நல்லா தெளிவாக தெரியலைன்னாலும் நம்ம அதை வழக்கில் பயன்படுத்துறதுனால அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு சரியான கொஷின், சரியான பதிலை தெரிஞ்சு தப்பாக போட்டு வருவீங்க. இது சரியாகவே நமக்கு தெரியாது இல்லையா, என்ன தெரியுமோ அதை மட்டும் யோசிக்கலாம். ஐ வில் கம் இஃப் ஐ ஹாவ் டைம், எனக்கு டைம் இருந்தால், ஹாவ். சரிங்களா, ஐ ஹாவ் ஆட் வராது, வில் ஹாவ் கண்டிப்பாக வராது. ஓகேவா, சரி. அடுத்தது த கிளைமேட் ஆஃப் த சிட்டி மைல்டு அண்ட் பிளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். சரிங்களா, சரிங்களா, கிளைமேட் ஆஃப் த சிட்டி ரிமைன்ஸ், எது பண்ணுதுங்க, ஈஸ் ரிமைண்ட் வராது, ரிமைன்ஸ். மைல்டு அண்ட் பிளசன்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் டைம், அடிக்கடி அப்படி தான் நடக்குது அப்படின்னா ரிமைன்ஸ். சரிங்களா, இட்டு அப்படின்றப்ப எஸ் தான் வரும், ஹிட்டு. சிட்டி என்னது, ஹிட்டு தானே குறிப்போம், ஹிட்டு அந்த சிட்டின்றதை, அப்போ ரிமைன்ஸ். ஓகே, ஒன் டே he booked into a hotel in Ooty, a beautiful city in Tamil Nadu. One day he booked, ஆமாம் கண்டிப்பாக, into a hotel in Ooty, a beautiful city in Tamil Nadu. ஓகேங்களா, சரி, புக்கிங் கிடையாதுங்க, பாஸ் புக்கிங் கிடையாது, ஹேட் புக்குடு தான். சரி, யூ வில் சர்டைன்லி த ரிவார்ட்ஸ் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். சரிங்களா, யூ வில் சர்டைன்லி கெட். சரிங்களா, கரெக்ட், இதுக்கான ஆன்சர் என்ன தான், கெட். ஓகே, டு யூ, ஓகேங்களா, டு யூ ரிமெம்பர், இது மறந்துடாதீங்க. கொஸ்டின்ஸ், டு யூ ரிமெம்பர் த டே வி மூவ்ட் த பியானோ அப் ஸ்டேயர்ஸ். ஓகேங்களா, சரி, இதில் மோஸ்ட்லி எல்லாரும் இதை தான் போடுவாங்க. ஸோ டு யூ ரிமெம்பர். ஓகே, த ரெயின் கம்ப்ளீட்லி ஸ்பாயில்ட் அவுட், சரியா, ஸ்பாயில் அவர் டே, நம்ம நாளை என்ன பண்ணுச்சு, ஸ்பாயில் பண்ணிடுச்சு, ஸ்பாயில்ட். ஓகேங்களா, ஓகே. அக்பர், பிக்கம் வருமா, பாஸ்வேர்ட் சொல்லுவோம், அது இப்போ ப்ரெசன்ட் வருமா, அது வராது. ஓகேங்களா, அது நடந்து முடிஞ்சுது. த கிங் அக்பர் பிக்கம் த கிங் அட் த ஏஜ் ஆஃப் 15, த சடன் டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா இறந்தோடனே 15 வயசில் அவர் அரசனாக அரியணை ஏறிட்டார். சரி, த கிரிமினல் ஹேட் எஸ்கேப்டு. இந்த கொஷின்ஸ்க்கு என்ன கொடுத்தாங்க, கிரிமினல் ஹேட் எஸ்கேப்டு த பிளேஸ் பிஃபோர் த போலீஸ் குட் ரீச். போலீஸு அவங்கள போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்போ எஸ்கேப்டு வருமா, ஹேட் எஸ்கேப்டு வருமானா, த கிரிமினல் வருது, த ஹேட் எஸ்கேப்டு தான் வரும். they will have made, okay, they will have made all the arrangements before the guest arrived. They will have made all the arrangements before the guest's arrival. ஓகேங்களா, கரெக்டான ஆன்சர்ஸ். நம்ம ஒரு கொஷின்ஸை
அதாவது சார் எல்லா ஆப்ஷனும் இப்படி சேர்த்து வச்சு படித்தா கரெக்டாக தானே வரும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் இந்த கொஷின்ஸை படிக்கிறோம். படிக்கும் பொழுது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வரப்போகிறாங்க ஃப்யூச்சரில். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணி, அதுவும் நம்ம ஃப்யூச்சரில் தான் இப்போ பண்ண தான் போகிறோம். அதனால் அதான் வரும். வில் பி மேடா, வில் ஹாவ் மேடா, அதான் பார்க்கணும். சரியா? சரி, இங்கே கண்டினியூஸில் இல்லை, அதனால் வில் ஹாவ் மேடு. ஓகே. அடுத்தது சபிதா டேஷ் ஹர் ஜாப் பை டுமாரோ ஈவினிங் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். அவன் நாளைக்கு முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ வில் ஹாவ் பி, அது வில் கம்ப்ளீட்டட் இல்லை, வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். அப்போ முடிஞ்சிருக்கணும். சரியா? சபிதா வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். ஓகே. அடுத்தது கொஷின்ஸுக்கு கொடுக்கல அர்ச்சனை. நம்ம அடுத்தது 99க்கு ஆன்சர் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது கண்டிஷனல் சென்டென்ஸ். இஃப் கிளாஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ, ஓகேங்களா, இந்த இடத்துல வாண்ட்ஸ் வருமா? இஃப் யூ வாண்ட், ஈஸி இட்டுக்கு தாங்க வாண்ட்ஸ் வராது. வாண்டடா வாண்டா, அப்போ வாண்ட். ஆன்சர் என்னது? வாண்ட். சரியா? அப்போ இது வாண்டட் இல்லை, இது வராது. சரி, ஐ வில் கம் இஃப் யூ ஹாவ் டைம். இதை தான் முன்னாடி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இஃப் யூ ஹாவ் டைம். சரி, ஐ வில் கம் இஃப் யூ, சாரி, இஃப் ஐ ஹாவ் டைம். இஃப் யூ இல்லை, இஃப் ஐ ஹாவ் டைம். நான் வரேன், நான் தானே சொல்கிறேன், நான் வரேன் உனக்கு டைம் இருக்கிற பொழுது அப்படின்ல. ஐ வில் கம் இஃப் ஐ ஹாவ் டைம். நான் வருகிறேன் எனக்கு டைம் இருக்கும் பொழுது. சரி. வில் இட் பி ஆல் ரைட் இஃப் ஐ பிரிங் எ ஃப்ரெண்ட் டு நைட். சரிங்களா? இந்த பிரிங் வருமா, ப்ராட் வருமா? சரிங்களா? இஃப் ஐ பிரிங் எ ஃப்ரெண்ட் டு நைட், இன்னைக்கு நைட்டு. அப்போ பிரிங் தான் இந்த இடத்துல வரும். சரி, கரெக்ட். இஃப் யூ டேஷ் மீ ஐ வுட் டெல் யூ. ஐ வுட் டெல் யூ. ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் என்ன வந்திருக்குங்க, ஹேட் வருமா, ஆஸ்க்டு வருமா அப்படின்னா ஆஸ்க்டு தான் இங்கே. இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஐ வுட் டெல் யூ. ஓகே. இஃப் ஹி இஸ் லேட் வி டேஷ் வித்தவுட் ஹிம். சரிங்களா? இஃப் ஹி இஸ் லேட், அப்போ ப்ரெசண்ட்டில் சொல்கிறாங்க. அப்போ வி வில் ஸ்டார்ட் வித்தவுட் ஹிம். அவன் இல்லாமல் நடத்த முடியாது இல்லையா? இப்போ வில் ஸ்டார்ட். வுட் ஸ்டார்ட்டை விட வில் ஸ்டார்ட் தாங்க கரெக்ட். இஃப் யூ கோ அவுட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு நைட். ஓகே, இன்றைக்கி போகிறோம். அப்போ கண்டிப்பாக கோதா எல்லாத்துலேயுமே வரப்போகுது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹை டேஷ் த ஃபுட்பால் மேட்ச் ஆன் டிவி. சரிங்களா? அது உனக்கே தெரியும். இந்த இடத்துல கொஷின்ஸில் வில் வாட்ச். சரியா? ஹாவ் வாட்ச் எல்லாம் வராது. சாரி, வுட் வாட்ச் வராது, வில் வாட்ச். அடுத்தது இஃப் வி என்ன பண்ண சொல்ல, லிசன். ஆட் லிசன் வருமா, லிசன். சரிங்களா? ஓகே. த ரேடியோ வி வில் ஹியர் த நியூஸ். வில். ஓகே, இது வராது, வில். ஓகேங்களா? அடுத்தது இஃப் ஹி ட்ரையர்டு. இஃப் ஹி ட்ரையர்டு ஹார்டர், ரொம்ப டயர்டாகிட்டான். ஹீ என்ன வரும், ஹுட் ரீச். ஹுட்டு ரீச். ஓகேங்களா? ஹுட்டு ரீச். பி வருமா, சி வருமானா, சி தான் வரும். ஓகேங்களா? சரி. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஒர்க் ஹார்ட் லெஸ்ட் யூ வில் ஃபெயில் அப்படின்றத யூ வில் ஃபெயில் அப்படின்னா கிடையாது. ஒர்க் ஹார்டு. சரிங்களா? லெஸ்ட் யூ ஷுட் ஃபெயில். சரிங்களா? ஓகே. கண்டிப்பாக இதை செஞ்சால் அது ஃபெயில் ஆகி போயிடுவான்னு தெரியுது. அப்போ வில் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக தப்பு. அப்போ ஷுட்டு தான் செய்யணும். சரிங்களா? கண்டிப்பாக ஒர்க் ஹார்டு பண்ணலதெல்லாம் கண்டிப்பாக ஃபெயில் தானே. சரி. த சன் ஸ்மைல் டவுன் அப்பான் தம் அப்படின்றது எதை குறிக்குது? த சன் ஸ்மைல்டு. சரிங்களா? டவுன் அப்பான் தம் அப்படின்னா என்னதுன்னா, சூரியன் சிரிக்கிறது அப்படின்றது ஒரு நாம் சிரிக்கக்கூடியது. உயிருள்ள பொருள் சிரிக்கிறது. உயிரற்ற பொருட்களை மேலே சொன்னோம்னா அது என்னது, பர்சோனிஃபிகேஷன். கரெக்டுங்களா? சரி. அடுத்தது சினோனிம்ஸ் கேட்டுக்கிறாங்க. இது அதிகமாக நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம். இதுலேருந்து 2 கொஷின்ஸ் நம்ம மாட்ட போது எப்படி மிஸ் பண்ணாமல் அடிச்சிடலாம். கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னா என்ன, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்னா பில்டு. அடுத்தது ஆஸ்டோண்டட் அப்படின்னா என்னன்னு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ். ஆஸ்டோண்டட் அப்படின்றது சர்ப்ரைஸ். அடுத்தது செப்பரேட்லி அப்படின்னா அப்பார்ட். இது எல்லாமே சினோனிம்ஸுங்க. சரிங்களா? சரி. அடுத்தது குவாரல் அப்படின்னா ஃபவுட்.
அடுத்தது அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா அவுட் போஸ்ட். அடுத்தது ஸ்கேர்ட் அப்படின்னா ஃப்ரைட்டண்டட். சரிங்களா? அடுத்து ப்ரௌஸ் அப்படின்றது என்னென்னா சர்ஃப். ப்ரௌஸ் பண்ணது என்னதுங்க? சர்ஃப் எக்ஸல். ஞாபகம் இருக்குங்களா? சரி, அந்த பவுடர் நம்ம ப்ரௌஸ் பண்ணுது, தொலைவி எடுக்குது அழுக்க. ஓகே. அடுத்தது ப்ரௌஸுக்கு சர்ஃபு. அடிக்டேடு, அக்யூஸ்டம்டேட், அடிக்ட் ஆகிட்டாங்க. அடிக்ட் ஆனவன் யார்? அக்யூஸ் ஆயிடுவான். எதுக்கு அடிக்ட் ஆனாலும் அக்யூஸ் ஆயிடுவான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அக்யூஸ்டம்டேட். அடுத்தது பெனிஃபிட்ஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சா என்ன அர்த்தம்? ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைச்சா பரவாயில்ல, ஃபேவரபிள் உதவி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ஃபேவரபிள். ஓகேங்களா? கேதர் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். கேதர் சேர்த்துங்க அப்படின்னா கலெக்ட். ஓகேங்களா? இது எல்லாமே சிமிலர் மீனிங் பார்த்தாச்சு. சார் இப்படி சொல்லி தான் நம்ம படிக்கணும். நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நமக்கு நாலேஜ் இருக்குதுன்றதை விட இந்த சில நேரத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் எல்லா நேரத்துலையும் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். படிக்கணும் சில நேரத்தில். சரி, எல்லா நேரமும் படிக்கணும். சில நேரத்தில் அனுபவம் நம்மளை ஹெல்ப் பண்ணும். ஆங்கர் அப்படின்னாவே எங்களுக்கு தெரியும். அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? காம்லி. ஃப்ரெஷ் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அழுகின்றது இந்த இடத்துல டல்லு வராது. ஃப்ரெஷ்ன்றதுக்கு என்னது பயன்படுத்தக்கூடியது. அப்போ ராட்டன். ஓகேங்களா? அழுகியது. அது ஸ்ட்ராங் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது? வீக். ஆப்போசிட் தான் கேட்டுக்கிறாங்க. இதனுடைய கொஞ்சம் ஆன்சர் வீக். அடுத்தது நெர்வஸாக இருக்கிறான். ஒருத்தர் ஒரு விஷயத்தை நெர்வஸாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஆப்போசிட்டாக நம்மள கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஒரு விஷயத்தை செய்யறதுல கான்ஃபிடென்ட், நம்பிக்கையோடு இருப்பான். வீக்கெண்ட். அப்போ வீக்கனாக இருக்கிறான். ஒருத்தர் வீக்கெண்டாக இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லணும்? எதிர்ச்சொல்லுக்கு ஸ்ட்ரென்தன் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஸ்ட்ரேஞ்சர். நம்ம தெருவுக்கு யாராவது புதுசாக வந்தோடனே அவன் என்ன சொல்ல? ஒரு ஸ்ட்ரேஞ்சர், புது ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நம்ம ஊரில் இருக்கிற பர்சன் நம்ம நல்ல தெரிஞ்ச நம்பரை வெல் நோன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பாதர்னா என்னதுங்க? சரிங்களா? ப்ளீஸிங். அதாவது நாம் ஏதாவது ஒன்று தொல்லை விட்டா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடியது பேர் தான் என்ன? பாதர் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ரூவ். ஓகேங்களா? அப்போ இம்ப்ரூவ் அப்படின்றது பாதருக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க, ப்ளீஸிங். சரிங்களா? ஓகே. அடுத்தது இம்ப்ரூவ். அப்போ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? ஷார்ட் கம்மிங். என்ன கொடுத்துருவோம்? ஷார்ட் கம்மிங். சரிங்களா? பெனிஃபிட்ஃபுல். அப்போ பெனிஃபிட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்குது, பெனிஃபிட்ஃபுல்லாக இருக்குது, பயன்படுத்தக்கூடியதாகுது. ஹார்ம்ஃபுல்னால் என்னது? கடினமான, பயன்படுத்த முடியாதது. ஓகேங்களா? சரி. அடுத்தது சர்ப்ரைஸ்டு. சரிங்களா? சம்டைம்ஸ் சர்ப்ரைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சைலண்ட் இல்லையா? அப்போ முன்னாடி என்ன சேர்த்திக்கிறீங்க? ப்ரிஃபிக்ஸ் சேர்த்தியாச்சு. முன்னாடி லெட்டர் சேர்த்தோன்னா அது ஆப்போசிட்டாக மாறிடும். ஓகேங்களா? சரி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நம்மள அப்படியே சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. இதில் லாஸ்ட் மினிட்ல செமையாக ஹெல்ப்ஃபுல் பண்ண இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைண்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். இதில் எது கரெக்டான சென்டென்ஸ்? ஜிம் அண்ட் மீ கரெக்டா? ஜிம் அண்ட் ஐ கரெக்டா அப்படின்னா ஜிம் அண்ட் ஐ அதான் கரெக்டு. அப்போ ஜிம் அண்ட் ஐ ஆர் கோயிங் டு த பீச். ஜிம்மும் நானுன்றதை மீன் சொல்ல முடியாது. ஃபைண்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். யூ பெட்டர் டு கன்சல்ட் ஏ டாக்டர் அப்படின்னு இல்லை, டூ வராது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல யூ பெட்டர் கன்சல்ட் ஏ டாக்டர். அடுத்தது என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒரு ரீசனிங் கொஷின்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இதை ஈஸியாக பார்த்துக்கலாம். YSMIR அப்படின்னு கொடுத்துக்கிறத இதுக்கான கூட என்ன எழுதிக்கிறாங்கன்னா TN. அது கீழே எழுதுங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ நீங்கள் இப்படி எழுதிக்கிறத இன்னொன்றும் கொடுத்துக்கிறாங்க. VPJHN. இதை QKECHI அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்பயுமே இது மாதிரி லெட்டர்ஸை பார்க்குறீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். EFGHIJKLM. எம் வந்து ஓல்டு இங்கே எழுதிக்காங்க. OPQRSTUV WXYZ எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒய் எதோட கூட இருக்குது அப்படின்னா ஒய் எதோட லிங்க் பண்ணிக்கிறோம்? T. ஒய் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கேருந்து T எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ ரிவர்ஸில் எழுதிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். SN. எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 1 2 3 4 5 இப்போ ரிவர்ஸில் எழுதிக்கிறாங்க. சரியா? சரி, அந்த பக்கம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். H இங்கே என்ன? சீன்னு இருக்குது. H இங்கே இருக்குது.
1 2 3 4 5. அப்போ இதுவும் -5 தான் போகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ GKTZO. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? இப்போ ரிவர்ஸில் ஜியில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? பி. அடுத்தது கேக்கு என்ன வந்திருக்கும்? இவ்வளோதான் இந்த லிங்க்கு. என்ன வந்திருக்கும்? எஃப். அப்போ இப்படி ஆர்டரில் இருக்கிறப்ப எந்த ஆப்ஷன் வருது? பி ஆப்ஷன் வருது. எந்த ஆப்ஷன் வருது? பி ஆப்ஷன் வருது. ஓகேங்களா? சரி. அடுத்தது let us go for a walk. let us அப்படின்னா shall, for a walk அப்படின்றப்ப let us go அப்படின்னா shall we. ஓகேங்களா? சைல்ட் லைன் என்ன வந்திருக்கும் ஆன்சர் பாருங்க. நான் எழுதல, இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆன்சர் வரும் கமெண்டில் போடுங்க. நான் எனக்கு ஆன்சர் சொல்ல 1908 அப்படின்றத கீழே கமெண்டில் போடுங்க. சரிங்களா? அதான் 1098 சாரி, நான் 2 ஆப்ஷன் எழுதுறேன். இங்கே தான் எழுதியிருக்கிறோம். 1098 இல்லை 1908. நான் 1098 உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எல்லாரும் அதுதான் ஆன்சர்னு பொழுது கீழே கமெண்டில் எல்லாரும் போடுங்க. சரிங்களா? சரி, ஒரு கொஷின்ஸ் நாளைக்கு வரப்போகுது. ஓகே, டேஷ் இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த ஷார்ட் பாஸ். சரிங்களா? ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன நிறுத்தம் இருக்கிறதுக்கு என்ன குறியீடு போடுவீங்க அப்படின்னா கமா. அது என்ன போடுவீங்க? ஒரு சென்டென்ஸ் படிக்கும் பொழுது சிறிய நிறுத்தம் கொடுத்து படிக்கிறதுக்கு என்னன்னா கமா. த டேஷ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஸ்ட்ராங்கர் பாஸ் தன் எ கமா. கமாவை விட ஸ்ட்ராங் பாஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? செமிகோலன் போட்டால் அதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து அதை தொடர்ச்சியாக வாசிக்கணும்னு அர்த்தம். அப்போ செமிகோலன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு தான் என்ன சொல்லுங்க? செமிகோலன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது த அனதர் நேம் ஆஃப் ஃபுல் ஸ்டாப்புக்கு முற்றுப்புள்ளிக்கு வேறு என்ன பெயர் இருக்குது? ஓகேங்களா? இது பாருங்கள், கண்டிப்பாக கேட்கலாம். பீரியட். என்னது? பீரியட். அப்போ நீங்கள் ஸ்டாப் டாட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. அது பேர் என்ன? பீரியட். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஓகேங்களா? சரி. யூ ஹவுட் அப்படின்னா கடமைப்பட்டிருக்கிறது. யூ ஹவுட் டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். அதாவது நம்ம பெரியவங்களுக்கு என்னது மரியாதை கொடுக்கறதில்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இது என்னது? ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷனா, பாசிபிலிட்டியா, கம்பல்சனா, மோரல் ஆப்ளிகேஷனா அப்படின்னா இது மரபு வழி வர்றது. அப்போ இது என்னது? மோரல் ஆப்ளிகேஷன். சரிங்களா? நம்ம ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன் மோஸ்ட்லி போடுவோம். இல்லை கம்பல்சன் கிடையாது எதுலுமே. இது ஆப்ளிகேஷனில் வரக்கூடியதா ஸ்ட்ராங்காக மோரலானா இது அதாவது வகை வகையாக அதாவது என்ன சொல்லுது? வம்சம் வழியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பழங்காலம் தொட்டே வந்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது ராஜா இஸ் வெரி ஹில். அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. ஈ கேனாட் கோ டு ஸ்கூல் டுடே. இதில் எது ரைட்? இந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம்? சரிங்களா? அப்போ வெரி அப்படின்றத விட இந்த இடத்துல என்னென்னு எழுதலாம் கரெக்ட் சென்டென்ஸாக இருக்கும் அப்படின்னா இஸ் டூ ஹில். அவனுக்கு ரொம்ப அதிகப்படியான உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு வெரின்றதை விட மச் பெட்டர் இருந்தால் டூ ஹீல். அப்போ ஆன்சர் ராஜா இஸ் டூ ஹீல் டு கோ. அப்போ 2 தடவை தொடச்ச நம்ம என்ன ஹீ அப்படின்றத எடுக்கும்பொழுது இங்கே டூ ஹில் டு கோ. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்த ஈ கனாட் தூக்கிட்டு டூ ஹில் டு கோ டு ஸ்கூல் டுடே அப்படின்றது பெஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபார்ம். ஓகேங்களா? சரி, தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் மினிட்ஸில் பார்க்குறதுக்கு இந்த வாரத்தில் எல்லா வீடியோ அப்லோட் ஆகும். அதை குயிக்காக டைமுக்குள்ளே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.